வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி லன்ச்சு நான்வெஜ்ஜு தாங்க. நான் எப்பவும் போல் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த முறையில் தாங்க நான் இன்றைக்கி செய்கிறேன். அதனால் இது ஏற்கனவே நிறைய போட்டுட்டேங்க. இப்போ அது பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் செய்கிறேன். ஆனால் என்னுடைய ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் கேளுங்க என்னன்னு சொல்லிவிட்டு. நான் ஒரு 18 வயசில் இருக்கும்போது மேரேஜ் ஆச்சுங்க. அப்போது எனக்கு கறி குழம்பு செய்யவே தெரியாது. அப்படியே செஞ்சாலும் தண்ணியில் வேக வச்ச கறி மாதிரியே செய்வேன். அப்புறம் நல்லா திட்டு தாங்க விழும் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. அப்புறம் திரும்பி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் தீஞ்சு போன ஸ்மெல் அடிக்கும். இப்படியெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்க. இந்த சாம்பார் ஒன்று மட்டும்தாங்க வைக்க முடியும் இருக்குது, மீதி எதுவுமே தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கவலையாக தாங்க இருந்தேன். எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் டிவி கூட இல்லை. டிவி ரொம்ப வருஷம் கழித்து தாங்க வாங்கினாங்க. மேரேஜ் ஆகி ஒரு 10 வருஷம் கழித்து தான் டிவியே வாங்கினோம். அது பிறகு டிவி பார்த்தேங்க. அந்த 10 வருஷமும் இப்படியே தாங்க ஆச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் அதிக நான்வெஜ்ஜு செய்யாததுனால நான் பொழைச்சிக்கிட்டேங்க. இல்லைன்னா அடிக்கடி நான்வெஜ் செய்கிற வீடாக இருந்திருந்தால் என் கதி அதோ கதியாக தான் இருக்கும். அதனால் மாதம் ஒரு தடவை தாங்க செய்வாங்க. அதனால் நான் அந்த மாதம் ஒரு தடவை சொதப்பி நல்லாவே செய்ய மாட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னு கேளுங்க. பிறகு டிவி வந்த பிறகு நான் அதில் ஒரு குக்கிங் நிகழ்ச்சி நடந்தது. அந்த குக்கிங்கில் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, மட்டன் குழம்பு, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அது வதக்கணும், எவ்வளோ ஆயில் ஊற்றணும், என்ன மாதிரி எவ்வளோ நிமிஷம் இருக்கணுங்கிறதெல்லாம் நான் உன்னிப்பாக கவனித்து அதுக்கப்புறம் செஞ்சேன் பாருங்கள். அப்பா செம்மையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என் சமையலெல்லாம் கொடி கட்டி பறந்துச்சு. எங்கள் ரிலேஷனெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு, நீ செய்கிறது நல்லா இருக்குதுன்னு அதுக்கோசரமே வேணும்னே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, அவங்க சாப்பிட்றத பற்றியெல்லாம் சொல்லலை, நான் ஒரு காமெடிக்காக சொன்னேன். அப்புறம் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு எங்கள் ரிலேஷன் பொண்ணே என்கிட்ட கற்றுக்கிட்டு, அது மேரேஜ் இன்னும் ஒரு வாரம் 10 நாள் இருக்கிறதுக்குள்ள என்கிட்ட பிரியாணி எப்படின்னு செய்யணும்னு கற்றுக்கிட்டு அது போய் இப்போ அது நல்லா செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி தாங்க என்னுடைய கதையே ஆரம்பிச்சுது. நல்லா அதுக்கப்புறம் தாங்க நான் இந்த சமையல் இது மூலமாக தாங்க, டிவி மூலமாக தாங்க கற்றுக்கிட்டேன். அந்த சமையல் இதை பார்த்து நிகழ்ச்சியை பார்த்து எப்போ வருமோ அந்த நிகழ்ச்சின்னு சொல்லிவிட்டு அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு 2 தடவையோ அப்போல்லாம் வரும். அப்போ பார்த்து நான் கற்றுக்கிட்டேங்க. ரசம் கூட உண்மையாக எனக்கு வைக்கவே தெரியாதுங்க. அப்புறம் சொதப்பி விட்டுட்டுருந்தேன். இப்போது எல்லாமே இந்த டிவி மூலமாக தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இல்லை. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் ரசம்லாம் வைக்க மாட்டோம், வெறும் சாம்பார் தாங்க. அது அவ்வளோதாங்க. ஒரு பொரியல் செய்வாங்க, மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் பலகாரம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. நானாக இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கற்றுக்கிட்டு சொதப்பி கடைசியில் ஓரளவுக்கு வந்திருக்குறேங்க. இப்போ எனக்கு பரவாயில்லன்னு தாங்க தோணுது. நான் செய்கிறது எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க, நல்லா செய்கிறேன்னு சொல்கிறாங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது. இன்னும் நிறைய கற்றுக்கணுங்க, தெரியாததெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் யூடியூப்பில் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதாவது இவ்வளோ தாங்க என்னுடைய ஸ்டோரி. இது எப்பவுமே செய்கிற சிக்கன் குழம்பு, சிக்கன் 65ங்க.